இப்போ வந்து பிறருக்கு அதாவது அவமானத்தை தருகிற செயல்களை செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு இதயம் பலவீனமாகும். இதயம் சார்ந்த நோய்கள் வரும். அப்போ நேர்மையாக இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, திருடுறாரு, ஊழல் பண்ணுறாருன்னா அதை யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணுவார். வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு தான் நினைப்பார். அப்போ அது போன்ற செயல்கள் அவமானத்தை தருகிற ஒரு செயல்களை செய்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப கோழையாக மாறிடுவார். கோழையாக மாறிடுவாங்க. அவங்க தைரியமாகவே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க இதயமும் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கும். அவங்க தைரியமாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் அவமானத்தை தருகிற செயல்களை செய்தால் இதயம் பலவீனமாகிவிடும். இதயம் சார்ந்த நோய்கள் வரும். அது மாதிரி ஆபாச படம் பார்த்தாக்கா, நீங்கள் ஆபாச படம்லாம் பார்த்துட்டாக்கா அதை நீங்கள் பொது இடத்துல உட்காந்து பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ யாருக்கு தெரிஞ்சாலும் அது அசிங்கம். அதனால் தெரியாமல் தான் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அதுபோன்று இதெல்லாம் அவமானத்தை தருகிற செயல்கள். ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, அப்புறம் இந்த கள்ளத்தனமான உறவுகள், மனைவிக்கு தெரியாமல் வேறொரு தொடர்பு வைத்துக்கொள்வது, வேறு பெண்களோடு, அதுமாதிரி கணவனுக்கு தெரியாமல் வேறொரு ஆண்கள், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் அசிங்கம். அதனால் இது போன்ற செயல்களை செய்தால், இது போன்ற அவமானத்தை தருகிற செயல்களை செய்தால் இதயம் பலவீனமாகும். நீங்கள் எதை யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு மனதை பலவீனப்படுத்தும், இதயத்தை பலவீனப்படுத்தும். அதனால் யாருக்கு தைரியமாக எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஒரு தைரியமாக இருக்கணும். இப்போ ஒரு கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னா அவங்க உரிமை இருக்குது, அதனால் தைரியமாக வச்சுப்பாங்க. திருட்டுத்தனமெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதுவே கள்ள உறவாக இருந்ததுன்னா பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வச்சுப்பாங்க. பயந்துக்கிட்டே அந்த உறவை வச்சுப்பாங்க. அப்போ கள்ள உறவு என்பது கோழைத்தனத்தை ஏற்படுத்தும். அது இதயத்தை பலவீனப்படுத்தும், இதயம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும். இந்த ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, அப்புறம் விபச்சார ஆர்வம், கள்ள உறவுகள் மீது ஒரு மோகம், கள்ள உறவுகளை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இதயத்தை பலவீனப்படுத்தும், இதயம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் லஞ்சம் வாங்குறவங்க, பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்கெல்லாம் இதயம் சார்ந்த நோய்கள் வரும். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நேர்மையாக இருக்கிறவங்க தான் தைரியமாக இருப்பாங்க. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ண எப்போவும் இவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எதிரிகள் ரொம்ப அதிகம். அதனால் இவங்களுக்கு எப்போவுமே இவங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கோழைகளாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு ஆபத்து அதிகம். அது இவங்களுக்கு இதயத்தை ரொம்ப பாதிக்கும். இதயம் சார்ந்த நோய்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நேர்மையாக ஏன் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் ஆரோக்கியமாகவே இருக்க முடியும், தைரியமாக இருக்கிறது. ஆரோக்கியங்கிறது தைரியம்தான். பயந்துக்கிட்டே இருந்தால் ஆரோக்கியமாகலாம் இருக்கவே முடியாது. அதனால் நேர்மையாக இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். குற்றங்கள் செய்துவிட்டு ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது. குற்றங்கள் செய்பவர்களுக்கு நோய்கள் தான் தண்டனை. நோய்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷங்க குற்றங்கள் செய்ததால் தான் தண்டனை. முதல்ல எது சரி தப்பு அப்படின்னு தெரியணும். எதெல்லாம் குற்றங்கள் அப்படிங்கிற அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மனசறிஞ்சு நம்ம ஒரு தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சுட்டு அதுதான் காரணம், நான் காரணம் இல்லை, இந்த உலகம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். ஆனால் தப்பு தான். தப்புக்குரிய தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுதான் நோய்கள் தான். நோய்கள் வருவதற்கே குற்ற உணர்ச்சிகள் தான். குற்றங்கள் செய்கின்ற அந்த வழக்கமும் அந்த உணர்வுகளும் தான். குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் தான். அதற்கு கிடைச்ச தண்டனை தான் நோய்கள். குற்றங்கள் செய்கிறவங்க எப்போவுமே பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பயம், அந்த கோழைத்தனம் தான் நோய்களாக மாறுகிறது. மரண பயம், குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு மரண பயம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அப்போ அவங்களுக்கு அது நோயாக மாறும்.